ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக கேரளாவுக்கு போனார். அவர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குனதுலேருந்து இந்த 3 நாளாக கேரளா தளபதி ஃபேன்ஸ் பண்ணுற அலப்பறைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. தளபதி வர வழியெல்லாம் மொத்த ஏரியாவுமே ஸ்தம்பிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. வாங்க இந்த 3 நாளாக அங்கே நடந்த கூத்துக்களை பார்க்கலாம். முதல்லையே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு ரசிகனாக இல்லாமல் உங்களில் ஒருத்தனா சக மனுஷனா கேரளா தளபதி ஃபேன்ஸ் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் சொல்கிறது சரியா தப்பான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோட் மூவி ஷூட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக தளபதி விஜய் ட்ரிவேண்ட்ரம் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினார். தளபதி விஜய் வர ஃப்ளைட் டைம் எப்படி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. தளபதி ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வரதுக்குள்ள ஏர்போர்ட் வாசலில் கேரளா தளபதி ஃபேன் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் தளபதிக்காக காத்துட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வந்து ரசிகர்களை பார்த்து கையை அசைச்சிட்டு காரில் கிளம்புறாரு. அப்பவும் அவரை விடாமல் வழியெல்லாம் கேரளா தளபதி ஃபேன்ஸ் ஆயிரக்கணக்கான பேர்கள் தளபதி கார் போகிறதுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு சூழ்ந்துக்கிட்டாங்க. போக போக கூட்டம் அதிகமாயிட்டே தான் போகுதே தவிர குறையிற மாதிரி இல்லை. கூட்ட நெரிசலில் தளபதி வந்த காரையே நசுக்கிட்டாங்கன்னா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு கூட்டம் கூடியிருக்கும்னு. காவலுக்கு வந்திருந்த போலீஸ்காரங்க பொறுத்து பார்த்து அந்த கூட்டத்தில் இருந்தவங்க மேலே தடியடி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவும் அடியை வாங்கிக்கிட்டு கூட்டம் அங்கேயே தான் இருக்குது. ஏயா நான் ஒன்று கேட்குறேன், தளபதி விஜயும் மனுஷன் தானே? அவருக்கு என்ன 4 கை 4 காலாக இருக்குது? வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து தடியடி வாங்கி அவரை பார்க்கணும்னு உங்களுக்கு தலையெழுத்தா? சினிமாவில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் நேர்லையும் இருப்பார். என்ன நேரில் மேக்கப் இல்லாமல் இருப்பார். சரி, வழியில் தான் இந்த அக்கப்போர்னு பார்த்தா தளபதி ஹோட்டலுக்கு வந்தால் அங்கேயும் வேலை வெட்டி இல்லாமல் ஒரு கூட்டம் காத்துட்ருக்கு. அடுத்து தளபதி ஹோட்டலில் இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் அங்கேயும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அவர் முகத்தை பார்க்கறதுக்காக காத்துட்ருக்காங்க. இந்த விஷயத்தில் கமலஹாசன் சார் தான் ஞாபகத்துக்கு வராரு. கமலஹாசன் சார் நடிக்கிற இடத்துல இந்த மாதிரி கூட்டமாக அவரை பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னா என்ன சொல்லுவார்னு தெரியுங்களா? நடிக்கிறது என்னோட வேலை, நான் என்னுடைய வேலையை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுங்கன்னு புத்தியில் உரைக்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் தளபதி அந்த மாதிரி சொல்ல மாட்டார்னு தெரியும். ஏன்னா தளபதி இப்பத்திலிருந்து அரசியல்வாதியாக மாறிட்டு வராரு. அதனால் அவரோட ரசிகர்கள் சடியடி வாங்கினாலும் பரவாயில்ல, கூட்டம் சேர்ந்தா போதுன்னு நினைக்கிறாரு போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பற்றின உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.